திருச்சிற்றம்பலம். கோயில் திருப்பதிகம். கோயில் என்றால் திருத்தில்லை. அந்த தில்லையில் நாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த திருப்பதிகம் திருவருத்தம். திருச்சிற்றம்பலம். கருநட்ட கண்டனை அண்ட தலைவனை கற்பகத்தை செரு நட்டமும் மதில் எய்யவல்லானை செந்தி முழங்க திருநட்டம் ஆடியை தில்லைக்கிரையை சிற்றம்பலத்து பெருநட்டம் ஆடியை வானவர் கோன் என்று வாழ்த்துவனே. பெருநட்டமாடியை வானவர் கோன் என்று வாழ்த்துவனே. திருச்சிற்றம்பலம். கருநட்ட கண்டனை அண்டத் தலைவனை கற்பகத்தை உயிர்களின் மீது கொண்ட கருணையினால் அவர்களை காக்கும் பொறுப்பினை தாமாகவே ஏற்றுக்கொண்டமையால் யாரும் அவனுக்கு அந்த பொறுப்பினை கொடுக்கவில்லை. தன்னுடைய கண்டத்தை நஞ்சு உண்டு கருமையாக்கியவன், அண்டத்துக்கு தலைவன், 14 லோகங்கள், 224 புவனங்கள் என்று ஞான நூல்களில் சொல்லப்படுபவை அத்துணைக்கும் தலைவன். அவன் எத்தகையவன்? கற்பகத்தை செருநட்டமும் மதில் எய்யவல்லானை செந்தி முழங்க. கற்பக விருட்சத்தை போன்று வேண்டுவர் வேண்டியாங்கு வழங்குபவன். அவனுடைய வீரம் யாது? முப்புறங்களை எரித்தவன். அவன் கையில் தீ ஏந்தி தழல் ஏந்தி நடனம் புரிகின்றான். திருநட்டம் ஆடியை தில்லைக்கு இறையை சிற்றம்பலத்து. அவன் தில்லைக்கு இறைவன், தலைவன். அவன் தெய்வத்தன்மை பொருந்திய பெரியதுமாகிய அளப்பரியத ஆகிய நடனத்தை ஆடுகின்றான் தில்லையில். சிற்றம்பலத்தில் பெருநட்டம் ஆடியை வானவர்கோன் என்று வாழ்த்தோனே. அவ்வாறு பெரிய அம்பலத்தில் நடனமாடுபவன், ஐந்தொழில்களை புரிபவன், தில்லை அம்பலமாம் சிற்றம்பலத்தில் அந்த சபையில் உயிர்களுக்காக, தவசீலர்களுக்காக, முனிவர்களுக்காக, அருளாளர்களுக்காக அவன் பெருநட்டம் ஆடுகின்றான். ஆதி அந்தம் இல்லாதது அவனுடைய அந்த நடனம். அவன் வானவர்களுக்கு தலைவன். அவனை இவ்வாறு போற்றி பணிகின்றேன், வாழ்த்துகின்றேன் என்று நாவுக்கரசு பெருமான் அருளுகின்றார் இந்த தேவார திருப்பதிகத்தின் முதல் பாடலை. ஆக உயிர்களுக்கு அவர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப, தன்மைக்கு ஏற்ப, முன்வினை பயன்களுக்கு ஏற்ப அந்த உயிரானது பெற்றுள்ள பக்குவத்தின்படி இன்ப துன்பங்களை அளிப்பவன், அல்லது இந்த உயிரை சூழ்ந்துள்ள சூழல்கள், நிகழ்வுகள், மனிதர்கள் இவற்றின் வாயிலாக அந்த உயிருக்கு ஏற்படும் இன்ப துன்பங்களையும் அதனுடைய தன்மையையும் மாற்றக்கூடிய கருணை உள்ளவன். ஆக இறைவன் உடலை சார்ந்த அனுபவங்களை மாற்ற வல்லவன், அல்லது உயிர் சார்ந்த அனுபவங்களை மாற்ற வல்லவன். அது அந்தந்த உயிரினுடைய பக்குவத்திற்கு ஏற்ப இறைவனால் நமக்கு அருளப்படும் கருணையின் பரிசு ஆகும். திருச்சிற்றம்பலம்.